ஹலோ மக்களே, தேசிய தகவல் மையம் என்ஐசி நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர்லேருந்து இப்போ வந்து ஜாப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்திய அரசோட இது முதன்மையான நிறுவனம். இது கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஜாபோட நேம் பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் பி. இப்போ 2026க்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஇ ஆர் பிடெக், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்டெக் in electronics, computer science, IT, data science and artificial intelligence. இந்த ரிலேட்டட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இதுக்கான செலெக்ஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா கேட் ஸ்கோர்லேருந்து ஒரு 60% ப்ளஸ் பர்சனல் இன்டர்வியூவில் ஒரு 40%. ஸோ இந்த 2 ஸ்கோரை வச்சு தான் வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கேட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2024, 2025, 26 இந்த இயரில் நீங்கள் எக்ஸாம் எழுதி அந்த ஸ்கோர் நீங்கள் ஓரளவு செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ கேட் ஸ்கோர் ப்ளஸ் பர்சனல் இன்டர்வியூ இதை வச்சு தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 243 இவ்வளோ வேக்கன்சி இருக்குது. இந்த வேக்கன்சியில் சில கேட்டகரிஸும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இந்த அன்ரிசர்வ்டு அப்படி இருக்கிறவங்க அந்த ஜென்ரல் கேட்டகரி பார்த்திங்கன்னா ஒரு 100, எஸ்சிக்கு 36, எஸ்டிக்கு 18, ஓபிசி கேட்டகரிக்கு 65 அண்டு எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு வந்து 24. இந்த மாதிரி அந்த போஸ்டிங் வந்து ஸ்பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏஜும் பார்த்திங்கன்னா இந்த அன்ரிசர்வ்க்கும் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கும் 30 வச்சுருக்காங்க. அண்டு எஸ்சி எஸ்டிக்கு 35 வச்சுருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு 33 வச்சுருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க. அண்டு சேலரி பார்த்திங்கன்னா ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 56,000 ஸ்டார்டிங் 56,000. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1,77,000 வரைக்கும் இருக்குது. அந்த ரேஞ்சுக்கு அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்டு பார்த்திங்கன்னா ஃபீஸ், இந்த எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 800 ஜென்ரல் கேட்டகரி இது எல்லாத்துக்குமே, ஓபிசி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 800. அண்டு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, உமன் இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் வந்துட்டு எந்த ஒரு ஃபீஸும் இல்லை. அண்டு இந்த ஜாபுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமான்னு கேட்டால் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாகவே ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஜாப். நம்ம சயின்டிஸ்ட் ஆகலாம். அண்ட் இது வந்து கவர்மெண்ட் ஜாபு அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறனால ரொம்பவே நமக்கு வந்துட்டு கெரியர் வந்து வேறு லெவலில் க்ரோத் இருக்கும். அண்ட் இதுக்கான வெப்சைட் பார்த்திங்கன்னா recruitment.nic.in இந்த வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். அண்ட் ஏப்ரல் 24க்குள்ளே இது வந்து நம்ம சப்மிட் பண்ணியிருக்கணும். அண்ட் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.